தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. மூவியிலே ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதோ ஆண்டவருடைய அடிமை. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. வாக்கு மனிதனானார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி திருச்சபையின் சட்டங்களையும் கற்று அறிஞர் என்னும் பட்டத்தை பெற்றார். இவரது நெருங்கிய உறவினர் ஒருவர் அந்த ஆண்டில் பாப்பு ஆனார். இவர் அவரை கர்தினாலாகவும் இந்த நியமனம் பெரும் புதிராக தோன்றலாம். எனினும் இந்த நியமனத்தால் திருச்சபைக்கு ஏராளமான நலன்கள் விளைந்தன. திருச்சபையை ஆள்வதில் பாப்பானவருக்கு இவர் பேருதவியாய் இருந்தார். ரோமையிலிருந்து கொண்டு இரவும் பகலும் அங்கு மக்களுக்காக உழைத்தார். இவர் தமது வருமானத்தில் செலவு போக மீதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவார். தந்தையுடன் இருக்கும்போது ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்தார். மரண தருவாயில் இருந்த பாப்பானவரை இவர் சாவுக்கு நன்கு தயாரித்தார். புதிய பாப்பானவர் வந்ததும் அவரது அனுமதியுடன் இவர் மிலான் நகருக்கு சென்றார். அங்கு இவரது சேவைகள் தேவைப்பட்டது. தமது மறைமாவட்டத்தை இவர் சீர்திருத்த தொடங்கினார். ஊழல்கள் சீக்கிரம் மறைந்து ஒழிந்தன. இவருடைய எதிரிகள் இவருக்கு விரோதமாக சூழ்ச்சிகள் செய்த போதிலும் இவர் செய்த முயற்சிகளால் திருச்சபை செழித்தோங்கியது. திருச்சபைக்கு இவர் பல நன்மைகள் செய்தார். திருத்தந்தன் பொது சங்கம் வெற்றியுடன் முடிய இவர் பேருதவி செய்தார். அந்த சங்கத்தின் தீர்மானங்களை தமது மறைமாவட்ட நடைமுறைக்கு கொண்டு வந்தார். கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே மனிதராய் இருந்த பொழுது அநேக பாவிகளை இவர் மனம் திருப்பி வைத்தார். நாட்டில் கொள்ளை நோய் பரவியது. அப்பொழுது இவர் தம் மக்களின் பாவங்களுக்காக கடவுள் மக்களை தண்டிக்கின்றார் என்று அறிந்து தம்மையே பலி பொருளாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். தவ ஊர்வலத்தின் போது தெருக்களில் வெறும் காலுடன் நடந்து செல்வார். தோளில் ஒரு பாரச் சிலுவையை தூக்கி செல்வார். கழுத்தில் ஒரு கயிறை கட்டிக்கொள்வார். கல்லூரிகளுக்கும் குறுமாடுகளுக்கும் கட்டுவித்து அங்கு குருக்களுக்கு உதவியாக இருக்கும்படி அரிய நூல் நிலையம் ஒன்றை தயாரித்தார். ஏழைகளுக்கு தந்தை போல் இருந்து அவர்களை காத்து கொண்டு வந்தார். சாக கிடந்தவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பேருதவி செய்யும்படி தமது உடைமைகளையே கொடுத்தார். சிந்தனை. ஒவ்வொரு நாளையும் புதிய ஆர்வத்துடன் தொடங்குவார். நன்மை செய்யும்படி கடவுள் இன்னும் ஒரு நாளை இவருக்கு தந்திருக்கின்றார். நன்மை ஏராளமாய் செய்வேன் என்னும் உறுதியை இவர் தொடங்குவார். இரண்டாவது, கடவுளது பிரசன்னத்தில் வாழ பெருமுயற்சிகள் செய்வார். மூன்றாவது, நீ செய்யும் அனைத்திலும் கடவுளது மகிமையை பாவிகளுக்காகவும் பாவிகளின் ஈடத்திற்காகவும் நீ தேட வேண்டும். புனித சார்லஸ் புரோமியோ. ஜெபம். ஆண்டவரே, திருச்சபைக்கு ஆர்வம் நிறைந்த ஆயர்களையும் குருக்களையும்
புது நிலைநெறியும் பெற்றுத்தாரும். ஆமீன். கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. ஆண்டவரே, என் கடவுளே, என்னை கைவிடாதேயும், என்னிடமிருந்து அகன்று விடாதேயும். ஆண்டவரே, என் மீட்பின் ஆற்றலே, எனக்கு துணை புரிய வாரும். திருப்பாடல்கள் 37 இறைவசனங்கள் 22 மற்றும் 23. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை நன்றி திருப்பலியாய் ஒப்புக் கொடுத்து தம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜோஸ்டின் இவருக்காகவும், ஆண்டவருக்குள் நித்தியலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எல் கித்தேரி முத்து இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இந்திரா எலிசபெத் ஆர் இருதயராஜ், புனித மார்க்கு அன்பி குடும்பங்களில் மரித்த கிரேசி விஜயா குடும்பத்தில் மரித்த துரைசாமி, எலிசபெத், மனோகரன், லூயிஸ் ராஜன், ராபர்ட், மேரி, கிருஷ்ணன், பியூலா, கனிதா குமாரி, செல்வராஜ், துரைசாமி, சீரோன்மணி, சார்லஸ், ரபேகா, கிறிஸ்டி மரியம்மாள் குடும்பத்தில் மரித்த வரதராஜன், அந்தோணி, ஆரோக்கியமேரி குடும்பத்தில் மரித்த தேவசகாயம், அன்னம்மாள், மைக்கேல், ஞான சௌந்தரி, ஆல்பர்ட், ஸ்லைட்டா மேரி, ஜேம்ஸ், அமலோற்ப மேரி, செல்வராஜ், செல்லதுரை, அமலதாஸ், அருமைநாதன், நூர்து மேரி, அழகம்மாள், ராபர்ட், அன்னமுத்து, ராஜம்மாள், ஏழுமலை, செல்லம்மாள், முத்து, முனியம்மாள், கோட்டையம்மாள், ரெஜினா குடும்பத்தில் மரித்த துரைசாமி, லாரன்ஸ், கோகிலா, செல்வி, சார்லஸ், பிரான்சிஸ், சபரிமுத்து, அருளப்பன், ரோஸ்லின், லூர்து மேரி, அந்தோணி, மேரி ஸ்டெல்லா குடும்பத்தில் மரித்த மைக்கேல் ராஜ், அப்புசாமி, நாதன், மரியம்மா, சூசை, அந்தோணி, ரீட்டா, ஜான், லூர்து மேரி, சபரியம்மாள், பெரிய நாயகம், ஃப்ளோரா வில்லியம் குடும்பத்தில் மரித்த வில்லியம், ராயன்,
ஜோஸ்பின், மைக்கேல், பெல்லா, ரோசலன், சவதி, ஜான், கிளாண்டி, திருவாளர் திருமதி பிரகாசம், அருள்ராஜ், ராஜாபாய், தந்தை லூயிஸ், சுஜிதா, ஜோ, புஷ்பராஜ், விமலா, நாதன், துரைராஜ், பீட்டர், பிலிப் ராஜா, சகாய சுபா குடும்பத்தில் மறைத்த சூசை, இன்னாசி அம்மாள், ஆரோக்கியசாமி, மோட்சமேரி, செல்வி, குழந்தைசாமி, அருளாந்தசாமி, வேதம்மாள், முத்துசாமி, பிராஞ்சனா, ஆரோக்கியசாமி, சந்தனமேரி, சகாயமேரி, லியோ ஜோசப். அகஸ்டின் குடும்பத்தில் மறித்து அகஸ்டின் சி, சரஸ்வதி, திரு டாக்டர் எட்வர்ட் பிரான்சிஸ், எதல் ரிபா மேரி, ஜீவன், ரீட்டா மல்ராஜ், ரீட்டா ராபர்ட், சாரன், ரோஸ் வின்சென்ட், துரைராஜ், ஆரோக்கியமேரி, சுவாமிநாதன், ஜெயமேரி. பாக்கியநாதன் குடும்பத்தில் மறித்த சுவிசேஷமுத்து, மரிய புஷ்பம், சீதையம்மாள். முத்துக்குமாரன் தமயந்தி குடும்பத்தில் மறித்த சிலுவைதாசன், கிறிஸ்டினா அம்மா, எட்னா மரியா, எரிக் வால்டர். கருணாகரன் தாமஸ் குடும்பத்தில் மறித்த லோகம்மாள், சுப்பராயன், தனலட்சுமி, சரஸ்வதி, சர்க்குணம். சகாயமேரி குடும்பத்தில் மறித்த அந்தோனிராஜ், லூர்து மேரி. ஜான்பால் குடும்பத்தில் மறித்த ஞானப்பிரகாசம், இருதயமேரி. ஜான்சன் குடும்பத்தில் மறித்த லூர்து மேரி, ஆலிஸ், லாரன்ஸ், பிலோமினா, பெரியசாமி. இருதிராஜ் குடும்பத்தில் மறித்த டி மைக்கேல், ஞான சந்தீனி, ஜேம்ஸ், அந்தோனிராஜ், ராயப்பன், பவுலின், அன்னமேரி, ராஜேந்திரன், செலின் மேரி. கிறிஸ்தோபர் குடும்பத்தில் மறித்த முத்தையா, ஜான் பேட்டோ, வேத சகாயராஜ், எட்வர்டு, ரஞ்சினி, பாலு, டேனியல், ராஜேஷ், ஜபமாலை மேரி. ரூபன் மேரி குடும்பத்தில் மறித்த ஆரோக்கிய மேரி. ராஜ்குமார் ஆனந்தி குடும்பத்தில் மறித்த ஜான் பேட்டோ, அருளப்பர், நிக்கிதா, அற்புதம். ஜெயந்தி குடும்பத்தில் மறித்த ஜார்ஜ். வில்ஃபர்டு குடும்பத்தில் மறித்த சகாயமேரி. சின்னத்துறை ஷெரீனா குடும்பத்தில் மறித்த நயானம் முத்து, ஆரோக்கியசாமி. ஜேவியர் சுகந்தி குடும்பத்தில் மறித்த சுரேஷ், ரேவதி, சீனிவாசன். அன்னம்மாள் குடும்பத்தில் மறித்த சபரிமுத்து, ஞான அம்மாள், ஆரோக்கியமேரி, தெரேசா, குழந்தை தெரேசா, ரத்தினமேரி, லாசர், பெரியநாயகி அம்மாள். ஜேம்ஸ் மரிய செல்வம் குடும்பத்தில் மறித்த லக்ஷ்மணன், விக்டோரியா, ஆஞ்சலினா. வினோத் குடும்பத்தில் மறித்த செல்வராஜ், மக்கிசியா. அருள் ரமேஷ் குடும்பத்தில் மறித்த மரியதாஸ், ராஜேஷ். ஞானப்பிரகாஷ், கீதா, டேவிட். லூர்துநாதன் குடும்பத்தில் மறித்த மேரி, சுசிலா, அந்தோனி, குரூஸ், சுசிநாதன். இவர்களுடைய ஆண்மையை பார்தலுக்காக இத்திருப்பணியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடு இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, பவுலடியார் பிலிப்பிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இன்று நாம் வாசிக்கவிருக்கின்ற பகுதியில் நாம் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த வாழ்வின் வார்த்தையை நாம் பற்றி கொள்ளுகின்ற பொழுது கடவுள் விரும்புகின்ற அவருக்குரிய கீழ்ப்படிந்து வாழுகின்ற செய்வது அனைத்திலும் கடவுளின் பயம் கொண்டவர்களாய் நம்முடைய மீட்புக்காக நாமே உழைத்து கொள்ளுபவர்களாய் இருக்க முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் புனித பவுலடியார் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். இந்த நாட்களில் நாம் கடவுளுடைய வார்த்தையை வெகுவாக வாசித்து தியானித்து அது தருகின்ற சிந்தனையை நம்முடைய வாழ்க்கை முறையாய் மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதனுடைய நீட்சியாகவே இந்த வாழ்வின் வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்ளுகின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு உரிய சீடர்களாய் வாழ முடியும், வாழலாம் என்பதை இன்றைய லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு அறிவிக்கின்றார். இயேசுனுடைய உண்மையான சீடராய் சீடத்தியாய் இருக்க விரும்புகின்றவர்கள் இயேசுவையே மேலானதாக, சிறப்பானதாக, மேன்மையானதாக கருத வேண்டும். அதன் நிமித்தமாய் நம்முடைய உறவையும் உடைமையையும் துறக்கின்றவர்களாகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் மூலமாய் இயேசு நமக்கு சொல்லுகின்றார். இந்த சிந்தனைகள் உள்வாங்கியவர்களாய் வாழ்வின் வார்த்தையை வாசித்து வாழ்வாக்கிடவும், அது தருகின்ற சிந்தனையின் அடிப்படையில் இயேசுவின் உண்மையான சீடர்களாய் சீடத்தைகளாய் வாழவும் அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உமது அருள் செயலால் தான் நம்பிக்கையாளர் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர். இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளே நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 2 முதல் 12 மற்றும் 18 வரை. என் அன்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதைவிட அதிகமாக உங்களோடு இல்லாத பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஏனெனில் கடவுள் உங்களுக்கு செயலாற்றுகின்றார். அவரே தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகின்றார். முணுமுணுக்காமல் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நெறிகட்ட சீரழிந்த தலைமுறையிடையே குற்றமும் கபடும் மற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளாய் திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். கிறிஸ்துவின் நாளில் நான் பெருமையுடன் வகையில் வாழ்வின் வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். வீணாக நான் ஒன்றும் ஓடவில்லை, வெறுமனவே நான் உழைக்கவில்லை என்பது அதனால் தெளிவாகும். நம்பிக்கையால் நீங்கள் படைக்கும் பலியில் நான் என் இரத்தத்தையே பலிப்பொருளாக வாக்க வேண்டியிருக்குது. அது எனக்கு மகிழ்ச்சியே. அம்மகிழ்ச்சியே நான் உங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்கின்றேன். அதுபோலவே நீங்களும் மகிழ்ச்சியுடன் உங்கள் மகிழ்ச்சியை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலமும். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்றும் நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. Alleluia, alleluia, alleluia.
கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூய ஆவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 14 இறைவசனங்கள் 25 33 முடிய. பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரையுமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராய் இருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராய் இருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக, இம்மனிதன் கட்டத் தொடங்கினால் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடுக்க போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதெனில் அவர் தொலையில் இருக்கும் போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையெல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, கல்வி முறையை அறிமுகம் செய்த காலகட்டத்தில் ஆசிரியர்களாய் இருந்தவர்களிடம் மாணவர்கள் சென்று அவர்களுக்கான தட்சணையை கொடுத்து அந்த ஆசிரியருடைய மாணவர்களாக தங்களை இணைத்து கொண்டார்கள். அது பின்னாளில் குருகுல கல்வி என்று மாறியது. மாணவர்கள் ஆசிரியருடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய இல்லத்தில் அவர்கள் சொல்லுகின்ற இடத்தில் அமர்ந்து அவர்கள் சொல்லியதை கற்றுக்கொண்ட காலம் அது. அது பின்னாளில் வளர்ந்து ஒரு பெரும் கல்வி முறையாக மாறி அது பள்ளிக்கூடங்களை நிறுவி அந்த இடத்திற்கு மாணவர்கள் சென்று ஆசிரியர்களிடமிருந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கியது. இந்த தொடக்க கால கல்வி முறையில் தங்களுடைய ஆசிரியர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள் அந்த ஆசிரியருடைய சீடர்களாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். இந்த பின்னணியில்தான் நம்முடைய வரலாற்றில் இந்த சந்நியாசம் அல்லது துறவறம் உருவானது. கடவுள் அனுபவம் பெற்ற மனிதர்களிடம் நாங்களும் அப்படி ஒரு அனுபவம் பெற விரும்புகிறோம், அதற்கான வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று அவர்களிடம் சென்றவர்களை அவர்கள் தங்களுடைய சீடர்களாக்கி கொண்டு தாங்கள் கற்றுக்கொண்டதை, தங்களுக்கு தெரிந்ததை, தாங்கள் பெற்ற ஞானத்தை அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்களும் தங்களுடைய சீடர்களாக மாற்றிக்கொண்டார்கள். இந்த சீடர்கள் ஒரு கட்ட அனுபவத்திற்கு பிறகு தங்களுக்கென்று சிலரை சேர்த்து கொண்டு அவர்களை தங்களுடைய சீடர்களாக்கி கொண்டு
தன்னுடைய முதல் குருவிடமிருந்து கற்றுக்கொண்டதை இவர்கள் பெற்ற தனி அனுபவத்தோடு சேர்த்து தங்களுடைய சீடர்களுக்கு சொல்லி அவர்களை தங்களுடைய சீடர்களாக வைத்து கொண்டார்கள் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் கூட நாம் படித்திருக்கின்றோம், கேள்விப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் யார் தனக்குரிய சீடராய் இருக்க முடியும் என மிக தெளிவாய் குறிப்பிடுவதை நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தியினுடைய முதல் பகுதியிலேயே இயேசு தனக்கு சீடத்திகளாய் இருக்க ஆசிக்கின்றவர்கள், ஆசைப்படுகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் உறவுகளை உதறி தள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும். அது தந்தையானாலும் சரி, தாயானாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாரையும் உதறி தள்ளிவிட்டு உறவுகளை பின்னுக்கு தள்ளி என்னை முன்னிலைப்படுத்துகின்ற, என்னை மேன்மையாக கருதுகின்ற, இவர்கள் எல்லாரையும் விட முதன்மையாக கருதுகின்றவர் எவரோ அவர்தான் என் சீடராய் இருக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஒற்றை வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு அவரை மேலாக கருதி மற்றெல்லா உறவுகளையும் பின்னுக்கு தள்ளுகின்றவர் தான் இயேசுவின் சீடராய் இருக்க முடியும் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நாம் இயேசுவின் சீடராக வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கான முக்கியத்துவம், இயேசுவுக்கான முதன்மை இடம், இயேசுவுக்கான முதன்மைத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய முதல் செய்தி. இயேசுவை அநேகர் பின்பற்ற விரும்பினார்கள் என்பதை விவிலியத்தினுடைய பல பக்கங்களில் நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வந்தரான இளைஞர் என்கின்ற ஒருவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த மனிதர் இயேசுவிடத்தில் வந்து என்ன கேட்கின்றார்? ஆண்டவரே, நான் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இயேசு சொல்லுகின்றார், கட்டளைகளை எல்லாம் கடைபிடி. ஆண்டவரே, இதையெல்லாம் நான் என்னுடைய சிறு வயதிலிருந்தே நான் கடைபிடிக்கின்றேன். இயேசு அவரை உற்று நோக்கி சொல்லுகின்றார், உனக்கு உரியதையெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல். அவனிடம் ஏராளமான சொத்து இருந்தது. ஆனால் அவன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட, முதன்மை இடத்தை விட, முதன்மைத்துவத்தை விட அவன் சேர்த்து வைத்திருந்த செல்வத்திற்கு, பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். எனவே அவனால் இயேசுவை, கடவுளை பின்பற்ற இயலவில்லை. வார்த்தை சொல்லுகிறது, அவன் மிகுந்த முகவாட்டத்தோடு திரும்பி சென்றான் என்று சொல்லி. மீண்டும் லூக்கா நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம் 9வது அதிகாரத்தில், ஒருவன் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின் செல்லுவேன். இயேசு சொல்லுகின்றார், நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை. திரும்பி பார்க்கிறார், வந்தவன் கான். அவனுடைய பின்பற்றுதலில் பசை இல்லை, அவன் பறந்து போனான். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய சீடர்களில் ரகசியமான சீடர்கள் கூட இருந்ததாக நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இயேசுவும் நிக்கதேமும் என்கின்ற ஒருவரை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இந்த நிக்கதேமு இயேசுவை இரகசிய தலைவராக, தன்னுடைய ஆசானாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் வெளிப்படையாக அதை அவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு கட்டத்தில் இயேசுவுக்காக அவர் சார்பு நிலை கூட எடுத்தார். மற்றவர்கள் அதை நிராகரித்தார்கள். ஆனால் இவர் இயேசுனுடைய இரகசிய சீடராய் இருந்தார். யோவான் நற்செய்தியிலும் இறுதியிலே நாம் வாசிக்கின்றோம், அரிமத்தியா ஊர் யோசேப்பு என்கின்ற ஒருவரை குறித்து, இயேசுனுடைய சிலுவை பாதை நிலைகளில், இயேசுனுடைய அடக்க நிலையில் நாம் அவரை குறித்து வாசிக்கின்றோம். இவர் இயேசுனுடைய சீடராய் இருந்தார். ஆனால் எந்த இடத்திலும் நான் இயேசுவின் சீடர் என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லவில்லை. இரகசிய சீடராகவே அவர் இயேசுவை பின்பற்றியவராய் இருந்தார். அன்புக்குரியவர்களே, ஒருவர் இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நானும் உன்னை பின்பற்ற விரும்புகின்றேன். ஆனால் நான் முதலில் போய் என்னுடைய
பெற்றோரிடம் சொல்லிவிட்டு வர எனக்கு அனுமதித்தார். இயேசு சொல்லுகின்றார், கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க இயலாது. அவனும் நிராகரித்து செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அழுத்தமாய் தரப்படுகின்ற செய்தி எல்லாவற்றையும் விட, குறிப்பாக உறவுகளில் எல்லா உறவையும் விட இயேசுவுடனான உறவை நாம் முதன்மையாக கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இயேசுவுக்கான சீடர்களாய் இருக்க முடியும் என்று இயேசு சொல்லுகின்றார். அப்படியாகத்தான் இரண்டாவது சிந்தனையாக இயேசு சொல்லுவது, உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று நாம் உடைமைகளை குவித்து வைப்பதில் காட்டுகின்ற அந்த ஆவலை கடவுளின் வார்த்தையை வாசித்து நம் மீட்புக்காக உழைத்து சேர்த்து வைக்கின்ற அருளுக்கு நாம் கொடுப்பதில்லை. நிறைய இன்றைய நாட்களில் விழா காலம் என்பதால் ஊடகங்களில் நாம் பார்க்கின்றோம், குறிப்பாக இந்த ஆன்லைன் ஷாப்பிங் நடத்துகின்ற நிறுவனங்கள், அது அமேசானாக இருக்கட்டும், அல்லது ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அல்லது பிக் பாஸ்கெட்டாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அது எது எடுத்தாலும் இலவசம், அல்லது மற்ற இடங்களில் வாங்குவதை விட இங்கு விலை குறைவு என்று சொல்லி they do online shopping and they do online trading. நாமும் எதுவெல்லாம் நம்மால் வாங்கி சேகரித்து கொள்ள முடியுமோ, 10க்கு 10 தான் வீடோட சைஸே இருக்கும். உள்ளே போனால் நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், உட்காரத்துக்கு இடம் இருக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு? வாங்கி 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 குவித்து கொள்ளுகின்ற ஒரு கன்சியூமரிஸ்டிக் மனநிலையில் தான் என்று நம்மில் நிறைய பேர் இருக்கின்றோம். இன்னைக்கு நிறைய இளைஞர்களிடம், இளம் பெண்களிடம் இருக்கின்ற ஒரு குணம் எதுவாக இருக்கின்றது? மார்க்கெட்டுக்கு எது புதுசாக வருதோ அதை உடனே வாங்கணும். அது மொபைலாக இருக்கட்டும், துணியாக இருக்கட்டும், அல்லது துணியில் வர புது டிசைனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உடனே வாங்க வேண்டும் என்கின்ற அந்த கன்சியூமரிஸ்டிக் ஆட்டிடியூட் என்று நம்முடைய இளைஞர் இளம் பெண்களிடம், ஏன் அது குழந்தைகளுக்கும் கூட அது தொற்றிக்கொண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இயேசு சொல்லுகின்றார், எனக்கான முக்கியத்துவத்தை, எனக்கான முதன்மைத்துவத்தை, எனக்கான முதலிடத்தை நீங்கள் கொடுக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் உடைமைகளை எல்லாம் கூட நீங்கள் உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறுதியாக இயேசுவுக்காய் உடைமையையும் உறவுகளையும் விட்டு வந்தவர்களில் முதன்மையானவராய், இயேசுவினுடைய முதல் சீடராய் இருந்தவர் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இயேசுவை முதன்மைப்படுத்தி, இயேசுவை மேலானவராய் கருதி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கான சீடராய் இருக்கின்றார். கடவுளுக்குரிய சீடத்தியாய் இருந்தவள் தன் மகனுக்கான சீடத்தியாகவும் தன்னை மாற்றிக்கொள்ளுகின்றார். அன்புக்குரியவர்கள், இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அன்னை மரியாளும் சென்றார். எங்கெல்லாம் இயேசு படுத்து கொண்டாரோ அங்கெல்லாம் அன்னை மரியாளும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாள். இயேசுனுடைய சார்பு நிலை அன்னை மரியாளுடைய சார்பு நிலையாக இருந்தது. இயேசுனுடைய நிலைப்பாடு அன்னை மரியாளுடைய நிலைப்பாடாக இருந்தது. இயேசு கடவுளுக்கு முதன்மைத்துவம் கொடுத்தார். அன்னை மரியாளிடமிருந்து இயேசு இதை பெற்றுக்கொண்டார். காரணம், அன்னை மரியாள் தன் உறவுகளையும் தன் உடைமைகளையும் துறந்துவிட்டு கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாள். எனவே தான் தலைமுறை போற்றுகின்றவளாய் கடவுள் அவரை உயர்த்தி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களில் புனித பவுலடியாரும் அப்படிப்பட்டவராகத்தான் இருந்தார். இயேசுவுக்காய் எல்லாவற்றையும், கமாலியேல் என்னும் மிகப்பெரிய ஆசானினுடைய காலில் அமர்ந்து படித்தவர், கமாலியலுடைய சீடர், மாணவர். ஆனால் அதையெல்லாம் துறந்துவிட்டு இயேசுதான் எனக்கான ஒப்பற்ற செல்வம், நான் இயேசுவை அறிவிப்பதில் பெறுகின்ற மகிழ்ச்சியே எனக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லி இயேசுவை இறுக பற்றி கொண்டார். எனவே தான் இன்றைய திருப்பாடலுடைய பதிலுரை பல்லவி, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு என்று சங்கீதக்காரர் சொன்னதை நம்முடைய திருப்பாடலின் வாழ்த்துளியாக இன்று நாம் ஜெபித்தோம். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய சீடத்துவ வாழ்வில் நாம் உறவுக்கு முக்கியம் கொடுக்கிறோமா, உடைமைக்கு முக்கியம் கொடுக்கிறோமா, அல்லது இவைகளையெல்லாம் நமக்கு கொடுத்த நம்மை ஆசீர்வதிக்கின்ற இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தொடர்ந்து தியானித்தவர்களாய் திருப்பலியிலே பங்கெடுப்போம். எல்லா
ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தந்தையிலே மகிழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது புனிதவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமையச் செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்ன நமக்கு உரியதே.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவலம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா. விருந்தாக என் இறைவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையில் நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரையாகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரையாகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலாடு உலகோ தடுவெழுந்தார், உடலோடு உலகோ தடுவெழுந்தாய். உடல் நயமை மாற வைத்தார். மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. தேன்மொழி மொழிந்தவன் திரு இதழால் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவார். தேன்மொழி மொழிந்தவன் திரு இதழால் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவார். உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம். உம்மை அடைந்திட யாம் தகுதியற்றோம். இனி உமது அருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்டிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும்.
உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிகு உமது செயல் நம்மில் பெருகச் செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணக அருளடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்ப தங்க கோலை ஏற்றிடும். செங்கையதிலே தங்க புஷ்ப தங்க கோலை ஏற்றிடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். கன்னி தாயாரே பர்த்தானியல்லோ, கன்னி தாயாரே பர்த்தானியல்லோ, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடிமுனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடிமுனைந்த மன்னர் கோத்திர மாதவா, எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இன்று பாடுவோம். நாம் பங்கு தந்தை, பங்கு மக்கள், அருக்கண்ணீர்கள், பங்கின் உபகாரிகள் அனைவரின் ஆன்ம நலனுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்கு தந்தை எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறுவதற்காகவும் மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு, மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். அமலோற்ப அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.